இங்க ஒருத்தர் திடீர்னு ட்ரெயின் ட்ராக்லயே மயக்கம் போட்டு விழுந்தாரு. ட்ரெயினும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. ஆனா அங்க உள்ளவங்க உட்காந்து வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டுமே இருக்கிறாங்க. அதுல ஒரு தாத்தா மட்டும்தான் ட்ரெயின் ட்ராக்ல கீழே இறங்கி அவரை காப்பாத்துறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மேல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஹெல்ப் பண்ணக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவே அந்த ட்ராக்ல போய் நின்றுறாரு. அவருக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா ஆப்போசிட்ல ஒரு சின்ன பையன் தாத்தாவை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணுது, நம்ம வேண்டாம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மவே முன் உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலா இவருக்குன்னு யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. ஸோ அதனாலேயே இவருக்கு வாழ பிடிக்காம தான் அந்த ட்ராக்ல போய் விழுக நினைப்பாரு. சரி வீட்டுல இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட போவாரு. ஆப்போசிட்ல அப்பதான் வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாங்க. சென்னையில இருந்து இந்த குட்டி பசங்கள்லாம் பார்க்கவும் அவர் போட மாட்டாரு. அந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தாத்தா கூட ஜாலியாக விளையாடவோ அந்த ஆப்போசிட் ஃபேமிலி கூடயே பார்த்தீங்கன்னா நல்லா மெர்ஜ் ஆகி அக்க பக்கத்துல நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த தாத்தா மனசுல எந்த பாரமும் இல்லாம அந்த ஆப்போசிட் ஃபேமிலி கூட நல்லா ஜாலியா இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கிறதுல ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துறாரு. அந்த ஆப்போசிட் ஃபேமிலியை பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. அவர் பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லாம போய் இறந்துற நிலைமைக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் இவங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இறந்து போயிடுவாரு. அவரோட சொத்து கொண்டு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே எழுதி வச்சுட்டே இறந்துருவாரு.